ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பிரியாணி சண்டே ஸ்பெஷல் சூப்பராக பீஃப் பிரியாணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ 20 கிலோ நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதனால நம்ம வீட்டில் 1 கிலோ சமைக்கிறதுக்கு அவ்வளோவா நம்மளுக்கு எவ்வளோ போடணும், தக்காளி எவ்வளோ போடணும், வெங்காயம் எவ்வளோ போடணும்னு தெரியாமல் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோங்க ஒரு சொம்பு ஃபுல்லாக அரிசி எடுத்தால் 1/2 கிலோ, இதில் ஒரு 1/4 கிலோ 3/4 கிலோ அரிசிக்கு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணியில் பீஃப் பிரியாணி. சூப்பரான நல்லிங்க. நல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது நல்லி பிரியாணி கூட பேர் வச்சிடலாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பரான நல்லி. கறி பார்த்தீங்கன்னா நெஞ்சு கறியும் வாங்கியிருக்கிறேன், ஷோல்டர் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா சூப்பரான கறி இருக்குது. இந்த கறியில் சூப்பராக பிரியாணி போட்டுடலாம். நீங்கள் பிரியாணி கறி எவ்வளோனாலும் போட்டுக்கோங்க. 3/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி நான் போடுறேன். 300 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு காரம், கொஞ்சம் மல்லித்தூள், ஒரு எலுமிச்சம்பழம், தயிர், 100 ml கடலெண்ணெய், 50 ml நெய், கொத்தமல்லி, புதினா, 4 மிளகாய். அவ்வளோதான். வாங்க சமைக்கலாம். எப்படி சமைக்கிறேன்னு சூப்பராக சொல்கிறேன். இதே மாதிரி தேவையான அளவு உங்கள் வீட்டில் 1 கிலோ சமைக்கிறதாகணும், இதே அளவு இருந்தாலும் போதும். சூப்பராக சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம செய்ய போகிற பீஃப் பிரியாணி பற்றி மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன். என்ன நான் தேவையாக எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு, குண்டா வச்சாச்சு, எண்ணெய் சூடான அப்புறம் லவங்கப்பட்டெல்லாம் போட்டு நெய்யும் போட்டாச்சு. இன்னும் சூடான அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. வெங்காயம் போட்ட அப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போன அப்புறம் அதில் தயிரெல்லாம் போட்டு இது பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக இது வந்து ஷார்ட் சுட்டியில் போட்டுட்ருக்கிறேன். அதனால் இவ்வளோ ஸ்பீடாக போட்டுட்ருக்கிறேன். இதே நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ பார்க்கணும். பார்த்திங்கன்னா ஃபுட்டி ஷானு 7985 அப்படின்னு ஒரு சேனல். நம்மளோட ஃபுல் வீடியோ, இந்த வீடியோ எப்படி பார்க்கணும், இது பிரியாணி எப்படி சமைக்கணும், இந்த ஷார்ட் சுட்டியில் சரியாக புரியல, இதில் சரியாக இவ்வளோ ஸ்பீடாக போட்டிங்க அதனால் எனக்கு செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து ஷார்ட்ஸுக்கும் இன்ஸ்டாகிராமை போகிறதுக்கு மட்டும் வீடியோ தான் இது. இப்படி தான் சமைக்கணும், இதுதான் தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டேன். இந்த போதுமானதாக இருந்தாலும் ஓகே. இல்லை இதை நம்ம ஃபுல் வீடியோ பார்த்து நாங்கள் இன்னும் சூப்பராக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். அதில் நல்லா புரிகிற மாதிரி நல்லா சிம்பிளாக ஸ்பீடு இல்லாமல் நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கறி பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக கறியும் வெந்திருக்குது. பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே தேவையான அளவு, இதே நல்லா ஜூஸியாக தான் இருந்துச்சு. நம்ம பாருங்கள் தால்ச்சாவும் இல்லை, ரைத்தாவும் போடல. ரைத்தா செஞ்சிட்ருக்கிறேன், ரைத்தாவும் போடல. அது இல்லாமலே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.